செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அலட்சியமே மன்னார் படுகொலைகளுக்கு காரணம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்குமாறு கோரும் செல்வம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான கோட்டபாய ராஜபக்ஷ காணி விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம். பரந்த சீனாவுடன் உறவை வலுப்படுத்த அனுரகுமார திட்டம். மாகாண கட்சி செயலாளருடன் சந்திப்பு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல். திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கிடையில் நேரடி போட்டி. காசா போர் நிறுத்த உடன்படிக்கை மீதான வாக்கெடுப்பு. அரசாங்கத்தில் இருந்து விலக உள்ளதாக கடும்போக்கு யூத கட்சிகள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னார் காவல்துறையினரின் மெத்தன போக்கினால் குறித்த கிராமத்து மக்கள் அச்சத்தோடு வாழும் சூழலில் மீண்டும் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் இந்த படுகொலைகள் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் வழக்கு ஒன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் நேற்றைய தினம் அடையாளம் தெரியாத நபர்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை தடுக்க தவறியமை தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மீதும் பொதுமக்கள் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த துப்பாக்கி பிரயோகம் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் எனவும் மிலேச்சத்தனமான செயலுக்கு மன்னாரில் உள்ள காவல்துறையினர் முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். நொச்சிக்குளம் கிராமத்தின் மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படும் நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தில் மக்கள் பாதுகாப்பு தொடர்பாடல் அமைச்சரோடு தாம் நேரடியாக பேசியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் காவல்துறையினரின் மெத்தன போக்கினால் குறித்த கிராமத்து மக்கள் அச்சத்தோடு வாழும் சூழலில் மீண்டும் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இந்த படுகொலைகள் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முப்படைகள் பாதுகாப்பு நடவடிக்கையில் இருக்கும் போது இவ்வாறான விடயங்கள் நடைபெறுவது கேள்விக்குறியாகவே இருப்பதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும் இதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் உடனடியாக ஆரம்பித்து செயலில் இறங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். கதிர்காமம் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கதிர்காமம் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தது. இதனையடுத்து கோட்டாபய ராஜபக்ஷ இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். ஜி ராஜபக்ஷவின் பெயரில் பதிவு செய்யப்பட்டு கதிர்காமத்தில் உள்ள சொத்து ஒன்றுடன் இணைக்கப்பட்டு மின் இணைப்பு தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. 1.5 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து கோட்டாபய ராஜபக்ஷ வெளியேறியுள்ளார். பொருளாதார முன்னேற்றத்தில் முன்னணியில் இருக்கும் சீனாவின் சிச்சுவான் மாகாணத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. எரிசக்தி உட்பட பல துறைகளில் சிச்சுவான் மாகாணம் அடைந்துள்ள சாதனைகளை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு மாகாண செயலாளருக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்தார். வரலாற்று மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து அபிவிருத்தியின் விடியலை கண்டுள்ள சிச்சுவான் மாகாணத்தின் செங்டூர் நகரம் சீனாவில் மகிழ்ச்சியான மக்களை கொண்ட நகரங்களில் ஒன்றாக முன்னணி இடத்தை பிடித்துள்ளது.
இந்த நிலையில் சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் பெங் ஹியூ ஹூயை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பொருளாதார அபிவிருத்தியில் முன்னணியில் இருக்கும் சிச்சுவான் மாகாணத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதாரம், வர்த்தகம், கலாச்சாரம், சுற்றுலாத்துறை மட்டுமன்றி அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் அவற்றை புதிய நிலைக்கு உயர்த்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டது. எரிசக்தி உட்பட பல துறைகளில் சிச்சுவான் மாகாணம் அடைந்துள்ள சாதனைகளை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு மாகாண செயலாளருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். இலங்கை தற்போது பொருளாதார ரீதியாக ஸ்திரமடைந்து வருவதாகவும் வெளிப்படையான ஆட்சியின் கீழ் முதலீட்டிற்கு மிகவும் சாதகமான சூழல் தற்போது நாட்டில் இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். இலங்கை தற்போது அரசியலில் ஒரு திருப்பு முனையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு, கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு மக்கள் ஒன்றிணைந்து 3/2 பெரும்பான்மையை வழங்கி தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் அந்த ஆணையின் ஊடாக மக்கள் தங்கள் மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்ற அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்றும் தெரிவித்தார். சீன சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை ஒரு சிறந்த தளம் என்று கூறிய ஜனாதிபதி சிறந்த விருந்தோம்பலுடன் கூடிய இலங்கைக்கு வருகை தருமாறு சிச்சுவான் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஸ்ரீலங்கா வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இலங்கையில் மின் கட்டணத்தை 20% குறைக்க ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது. இந்த மின் கட்டண குறைப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் மின்சார கட்டணங்களை அடுத்த 6 மாதங்களுக்குள் எந்தவித திருத்தமும் இல்லாமல் அப்படியே பராமரிக்கப்பட வேண்டும் என்ற யோசனையை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்திருந்தது. இதற்கு எதிர்மறையான முன்மொழிவை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சமர்ப்பித்திருந்தது. குறித்த முன்மொழிவுகளை கருத்தில் கொண்டு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக 9 மாகாணங்களையும் உள்ளடக்கிய பொதுமக்கள் ஆலோசனை செயல்முறை கடந்த வருடம் டிசம்பர் 17 முதல் ஜனவரி 10 வரை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த அமர்வுகளில் போது சுமார் 400 நபர்கள் முன்மொழிவுகளை சமர்ப்பித்ததாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொதுமக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை பரிசீலித்து இன்றைய தினம் மின்கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவை ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சமர்ப்பித்துள்ளது. இதன்படி இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணங்கள் 20% குறைக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று அறிவித்துள்ளது. அதன்படி வீட்டு பிரிவிற்கான கட்டணம் 20%, வழிபாட்டு தலங்களுக்கு 21%, உணவகங்கள் மற்றும் அதனுடனான தொழில்துறையின் மின் கட்டணத்தை 31% குறைக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் பெரும்போகத்தில் நெல் கொள்முதல் செய்வதற்கு வசதியான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் சதோஷா நிறுவனத்துக்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளை புதுப்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். இதற்கு ஸ்ரீலங்கா முப்படைகளின் தொழில்நுட்ப அறிவு மற்றும் தொழிலாளர்கள் ஆதரவை வழங்குமாறு ஜனாதிபதி பணித்துள்ளார். இலங்கையில் இந்த மாத இறுதிக்குள் பெரும்போக நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்பு களஞ்சிய சாலைகளின் புதுப்பித்தல் பணிகளை முடிக்க தேவையான உதவிகளை வழங்கவும் அவற்றிற்கு தேவையான பாதுகாப்பை வழங்கவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒன்று நேற்று கொழும்பில் உள்ள ஹெக்டர் கொபேகடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தலைமையில் நடைபெற்றது. இதன்போது களஞ்சிய சாலைகளுக்கு தேவையான புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்ள முப்படைகளின் உழைப்பு, தொழில்நுட்ப அறிவு மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் சுத்தமான இலங்கை திட்டத்தின் ஒரு அங்கமாக முன்னெடுக்கப்படவுள்ளது. நாடளாவிய ரீதியில் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான 209 களஞ்சிய சாலைகளும் சதோச நிறுவனத்திற்கு 12 களஞ்சிய சாலைகளும் உள்ளன. அவற்றில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பிலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது அதிகாரிகள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அயல் வீட்டு நபரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார்.
தனது வீட்டிற்கு அருகிலுள்ள வீட்டு நபரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க கடந்த 10ஆம் தேதி மிரிகான காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் நுகேகொட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணை இன்று நுகேகொட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் உதயங்க வீரதுங்க 10,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 2 சரீர பிணைகளிலும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றிற்கு ஸ்ரீலங்கா காவல்துறை புலனாய்வு பிரிவு என தம்மை அடையாளப்படுத்தி சென்ற குழு ஒன்று 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகை கடையொன்றுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை புலனாய்வு பிரிவு என தம்மை அடையாளப்படுத்தி சென்ற குழு ஒன்று 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த கடைக்குள் நுழைந்த 3 அடங்கிய குழு சோதனை நடத்தப் போவதாக தெரிவித்து கடையில் இருந்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு பணத்தை பறித்துச் சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றையும் பதிவு செய்துள்ளார். அத்துடன் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகளின் உதவியுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் யாழ்ப்பாண காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவளை கடற்கரையில் இன்றைய தினம் மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. இது பெரிய கப்பல்களின் ஒரு பாகமாக இருக்கலாம் என கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கழுதாவளை கடற்கரைக்கு இன்றைய தினம் அதிகாலை சென்ற கடற்தொழிலாளர்கள் குறித்த மர்மப் பொருளை அவதானித்துள்ளதாகவும் பின்னர் அதனை கரை சேர்த்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குறித்த மர்மப் பொருள் இரும்பு உலோகத்தில் செய்யப்பட்டு அதன் மேல் பைர்னால் வார்க்கப்பட்டு இளம் நீல வர்ணத்தில் கூம்பக வடிவில் அடைக்கப்பட்டுள்ளது. குறித்த பொருளின் அடியில் 12 LM எனும் எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. குறித்த பொருளின் மேற்பகுதியில் சிறியளவு வலைமுடிச்சு மற்றும் டயர்களும் காணப்படும் நிலையில் இது பெரிய கப்பல்களின் ஒரு பாகமாக இருக்கலாம் என கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேசத்தில் தினமும் 7 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதனால் தாம் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக நெடுந்தீவு மக்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேசத்திற்கு இலங்கை மின்சார சபையினால் 4 மின் பிறப்பாக்கிகள் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் 2 மின் பிறப்பாக்கிகள் பழுதடைந்துள்ளன. அதனால் தினமும் 7 மணி நேரத்திற்கு மேல் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் இதனால் தாம் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நெடுந்தீவு மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி பழுதடைந்த மின் பிறப்பாக்கிகளை உடனடியாக திருத்தி சீரான மின் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி டான் பாஸ்கோ விடுதியில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை மேல் கொத்துமலை நீர்த்தேக்கத்துக்குள் காணாமல் போயிருந்த 4 வயது சிறுவனின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி காவல்துறை பிரிவில் உள்ள கணேசபுரம் பகுதியில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவரே தூக்கில் தொங்கிய நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி கணேசபுரம் படித்த வாலிபர் திட்டத்தின் கீழ் உள்ள சிறுவர் பராமரிப்பு இல்லம் ஒன்றின் பொறுப்பின் கீழ் உள்ள தனியார் வீட்டில் தங்கியிருந்த இளைஞரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இளைஞர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டாரா என்பது தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்திற்குள் காணாமற் போயிருந்த 4 வயது சிறுவனின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. தினேஷ் ஹம்சின் என்ற சிறுவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக தனது 4 வயது மகனுடன் தாயொருவர் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்குடன் தலவாக்கல மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்துக்குள் நேற்று மாலை குதித்திருந்தார். இதனையடுத்து குறித்த தாய் மீட்கப்பட்டு லிந்துல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுவன் காணாமற் போயிருந்தார். இந்த நிலையிலேயே இன்றைய தினம் குறித்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக தாய் தற்கொலை செய்ய முயற்சித்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் குறித்து தலவாக்கல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அலட்சியமே மன்னார் படுகொலைகளுக்கு காரணம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்குமாறு கோரும் செல்வம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான கோத்தபாய ராஜபக்ஷ காணி விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம்.
பரந்த சீனாவுடன் உறவை பலப்படுத்த அனுருகுமார திட்டம். மாகாண கட்சி செயலாளருடன் சந்திப்பு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல். திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கிடையில் நேரடி போட்டி. காசா போர் நிறுத்த உடன்படிக்கை மீதான வாக்கெடுப்பு. அரசாங்கத்தில் இருந்து விலக உள்ளதாக கடும்போக்கு யூத கட்சிகள் எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி 11-15 ரோக்காய் பாரிஸ் 10 லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.